ஒரு இல்லாத கட்சியை உருவாகாத கட்சி விளக்கிடுன்றீங்க நீங்கள், வேற ஒன்றும் இல்லை. அது அந்த கட்சி போயிடுச்சு அதிமுக. இன்னைக்கு அது அமித்ஷா திமுக மாறி போய் காலியாகி போச்சு. இவர் இன்னும் உருவாகவே இல்லை, கட்சியாக உருவாகவே இல்லை. ஒரு எலெக்ஷனு கூட நிற்கல, என்னன்னு கூட தெரியாது, அவர்கிட்ட யார் இருக்கான்னு கூட தெரியாது. நீங்கள் சொல்கிற கதையை தான் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 41 பேர் செத்து போனவன்னைக்கு ஓடி போய் தலைமறைவான ஆசாமி 1.5 மாதம் வெளியே தலை காட்டாமல் ஓடி போன ஒரு ஆசாமி தூக்கிட்டு வந்து தூக்கி பிடிச்சி இவர் தான் தலைவர், இவர் தான் தலைவர்னு சொல்லி எங்கள் கிட்ட ஒதுக்கி விட்றீங்க. எங்களை பார்த்தா சோழ கொள்ள போமா மாதிரி இருக்கு, வேடிக்கை. பட் ஆனால் தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் இருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டில் எப்பவுமே இருக்கு. அந்த ஓட்டுக்கு வந்து யாரோ ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ எடப்பாடி வீக் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக விஜய் நோக்கி போகுது அப்படிங்கிறது. அது என்ன, அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா? இல்ல இப்ப வேற நீங்க அந்த முடிவு போயிட்டீங்க. இல்ல சார், வேற எம்ஜிஆர் டிவி ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டி போகுது. வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டி போகுது. அது எப்படி ஆட்டோமேட்டிக்? வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு இப்ப விஜய் ஆப்ஷன் இல்லன்னு சொல்லுங்க. அதான் ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன்ல விஜய் வர்றாரு. எதை வச்சு சொல்லுங்க? வேற ஆப்ஷன் இல்ல. 30,000 தடவையா கேக்குறேன், எந்த எலெக்ஷன்ல நின்னு அவர் ப்ரூவ் பண்ணார்? கட்சி தேர்தலை கூட அவர் நடத்தல, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூட அவர் நடத்தல, நியமிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு. இன்னைக்கு வரல அவர் வந்து தேர்தல் நடத்தலையே. எத்தனை உறுப்பினர்கள்? விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 9% வரைக்கும் ஓட் செக்யூர் பண்ணார்ல, அது ஒரு பெரிய. அவர் நின்னாருங்க எலெக்ஷன்ல. சபை சைமனை கூட நான் தான் சொல்றேன், டெபாசிட் போகுதுங்கிறது வேற விஷயம். ஆனா எலெக்ஷன் நிக்கிறான் அந்த ஆளு. நீ இன்னும் நிக்கவே இல்லையே. அதான் ரஜினிகாந்த் படத்து வசனம் தான். ரஜினிகாந்த் ஒரு குள்ள ஒரு ஆள் வந்து இது பண்ணுவாரு, முளைச்சி 3 இலை உடல நீயாடா என்ன முறைக்கிறான் பாரு, ரஜினியை பார்த்து முறைப்பாரு. ரஜினி சொல்லுவாரு, அவன் தான் குள்ளா, நானா முளைச்சி 3 இலை உடலடா, நீ இன்னும் முளைக்கவே இல்லடா பாரு.